அவன் சுடலாய் மையான கொல்லவாட்டு மாவுச கொல்லவாட்டு வாரான சுடலாயோ அன்னைக்கு நாளையே அங்கு ஒரு மையானத்தில் அள்ளி கொல்ல பாடுதான் 7 ஒரு மையானத்தில் எடுத்து கொல்ல 10 ஒரு மையானத்து 10 ஒரு பகிர்ந்து கொள்ள மாயான் அன்னைக்கு நாளையே மாவூச கொல்லவாட்டு அரும மகன் வாரான் கைப்பினமும் கால்பினம் கொண்டு கிட்டு வாரப்போ சுத்தி வரும் பேய்களுக்கு சுவாலி பாடுதான் பின்னால் வரும் பேய்களுக்கு பேயாண்டி மாயாண்டி பேயாண்டி பிச்சு பிச்சு எரியுதான பேய்களுக்கு விருந்தழைத்தான் யாரு பெற்ற மாயாண்டி ஆண்டா வந்தான் சுடலாய் மையான கொல்லவாட்டு வியாமுகமும் பேக்கணும் வியாமுகமோ ஏ பேயாண்டிவான் ஆண்டா வந்த மாயாண்டி அன்னைக்கு நாளை மாவூச கொல்லவாட்டு ஆனமெல்ல வாரபோ அரும மகனான வேணும் அரும மகனான வேணும் அழகுடனே வரானு ஆண்டவன் தான் சுடலை ஐயோ அன்னைக்கு நாளையில மாமலையில் காணமல்ல வந்தல்லவோ மாணிக்க தொட்டில தலைக்கு பாவி சவத்தை வைக்கான் காலுக்கு பிணத்தை வைத்தான் ஐயா பிணத்தை வை தான சந்து தூங்குதான நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மானிருந்து விளையாடுவோம் மயிலிருந்து விரித்தாடுவோம் எந்த நாடு ஐயா மேல கடையநல்லூர் நன்னகரில் கடையநல்லூர் தன்னதியில தன்னதியில வேட்டமா நகரதியில தன்னதிரா ஆண்டு வரும் கனவாங்க ரசகர் குல வம்சத்தில் அவதரித்த சீமா யார்
யாரு என்று பார்ப்போமா முப்போடாதி என்பவர் ஜம்புவாட சுடலையூட மாயாண்டி வாசலில முன்னுள்ள நிர்வாகஸ்தர் முப்போடாதி ஆனவர் இன்னைக்கு நாளையில் முன்னாள் ராணுவ அதிகாரி அவர்கள் தங்க கரத்தா ஜம்போட சுடலையோட மாயாண்டி வாசலில் பாடுகிற புலவனுக்கு வேஷ்டி உண்டாயித்ததா அவர்களுட குடும்பமெல்லாம் என் ஜம்போட சுடலையா செய்யும் தொழில் வாங்குமை சப்பாணி மாடனா சப்பாணி குடும்பம் செலுத்து வாங்கி வாழும் ஐயா மாயான் மாணிக்க தொட்டில மயங்கித்தான் இருக்கும் போல் அம்மையான பார்வதியா மறுநாள தலைமதியில பதறித்தான் முழிச்சுட்டான் வயத்து பசி வந்திருந்து நாம் பத்தமாவ மாயாண்டி தொட்டில தூங்குதான் அவன் பதறித்தான் முளைத்தானா வயத்து பசி வந்துதான் அம்மானு கூப்பிடு அவையம் அது போடுவான் தாயினே கூப்பிடுவான் தாயினே கூப்பிடு தானவையா யாரும் மகமாயாண்டு அன்னைக்கு நாளையே தானவயம் பாடுவான் என்றதொரு எண்ணம் கொண்டு ஆதிசக்தி பார்வதி வாடுவாடி வாடா தான வந்து பார்க்கும்போ கைலாச மாமனை மாமுசம் மணக்குதையா பொண்ணு வெள்ளி கைலாச பிரணவாட அடிக்குதையோ சிவனார் வெள்ளி கைலாச சிவனார் வெள்ளி சவவாட மாணிக்க கைலாசத்தில் கைலாச சவவாட பெணவாட பெணவாட கைலாசத்தில் வீசுதையா அழகும் பினா வீசும்பா
செய்யோ பாவிதை பெத்த மகமாய் ஐயா பெத்த மகமாயாண்டி சம்பூர்ண சுடல மாணிக்க தொட்டில்ல தூங்குதான தூங்குறான ஐயா என்ன அரும மகனானவன் ஆனவன் சவவாட பிணவாட மகனுக்கு ஆகாத ஜவாட பிணவாட ஆகாத சம்பூர்ண சுடலை ஆண்டவன் தொட்டிலே தூங்குகிறான ஜவாட பிணவாட மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு ஆகாத ஜவாட அடிப்பதென்ன மாமுசம் மணப்பதென்ன என்ற எண்ணம் கொண்டு ஆமா அம்மை பார்வதியா மகனை தேடி ஓடோடி வாரா சுடலை ஆண்டவனை தேடி வாரா அம்மா தொட்டிலுக்கு பக்கம் வந்து வந்து ஏ சுடலை ஆண்டவன் தொட்டில விரிச்சு பாக்கா ஆமா தங்க தொட்டில விரிச்சு பாக்கா ஆயாண்டி தொட்டில மல்லிகைப்பூவா மணக்கு ஆமா மல்லிகை பூவாட மூக்க தொலைக்க ஐயா மாமிசம் மல்லிகைப்பூவா மணக்கையா மணக்க மாமிச வாடைய மல்லிகை ஏச்சையம்மா தொட்டில பிச்சி பூவா மணக்கு அந்த பிச்சி பூ மணக்கு அம்பிகை தொட்டில்ல முண்ட சுவாமி தொட்டில முல்லைப்பூ மணக்கு முல்லைப்பூ மணக்க மகனை பெரட்டி பாக்கா பாக்குறா என்ன ஏ பெரட்டி பார்க்கும்போது மாயாண்டி பேயான் வாயால தின்ன வீணோ வயறு எல்லாம் உன்வடிய அவன் கையால தின்ன வீணோ கையால என்ன வேணும் ஐயா கனவா எல்லாம் உன்வடிய பேயாண்டி மாயான் மாணிக்க தொட்டுல வியாமுகமும் பேக்கண்ணுமா பேயாண்டி இருக்கா வியாமுகமும் பேக்கண்ணுமா இருக்கும்போது ஏ மகனை கண்டதும் பெத்தவளுக்கு ஏ மனமெல்லாம் பதறுது பார்வதிக்கோ ஆகா ஐயா உன்ன பிள்ளைன்னு நினைச்சனப்பா பியாயின்னு நினைக்கலைய மகம்னு நினைச்சாப்பா மாமிசத்தை தும்பையின்னு அம்மா மனதுல நினைக்கலைய ஏடா ஐயா எம்மகன கட்டி மவன சுடலையோ மாமிசத்தை கலரலாமா நீ மாமிசத்தை எவாவி மாண்டவினா மக இந்த கோலம் எடுக்கலாம் என்று தான் கேட்கும்போது அம்மா கேளும் அரும மகமாயான் இத்தனை காலம் வர நான் பெத்தவளுக்கு பில்லாம் இன்னையில இருந்துதான் இன்னையில நாம் பாவி பெயருக்கு ராஜா அம்மாக்கு அழுகாம் நாரும மகமாயான் இத்தனை காலம் நான் தாய்க்கு பில்லாம் இன்னையில இருந்துதான் நான் உம்மைய அம்மாயா எம்மா தனி காட்டு ராஜா
அறிவாளியா இருந்துக்கோ மாமிசத்தை கலந்தம்மா என் பக்கத்துக்கு ஆகா சுடுகாடு போனம்மா சுட்ட பீனம் தின்னம்மா சுட்ட பீனம் என் பக்கத்துக்கு வேண்டாம் கையில விட்டு போமக என்றுதான் சொல்லும்போ ஆண்டவன் மாயா அம்மா அம்மா கேளையாம் நீ சொன்னா போகம்மா எங்க அப்பா பரமசி என்னிடத்தில் வந்து நின்று போமகனே என்று சொன்னான் போமகனே என்று சொன்னால் நான் போவேன் அம்மா இதுல ஆதி சக்தி பார்வதியா ஆண்டவன் பகவான அப்பமே அழைக்கால தானே பரம்பொருள நாம் பெத்த மக மாயாண்டிய ஐயா மாயாண்டிய இப்ப வந்து பாருங்கள நீங்க இப்ப வந்து தானே வந்து பார்க்கும் போது வியாமுகமும் பேக்கண்ணுமா பேயாண்டி நிக்கான ஏடா ஐயா எம்மக இது என்னடா அநியாயம் இந்த கோலம் எடுக்கலாமா ஏ அப்பா அருமமக மாயாண்டி மயானம் போய் மாண்டபினம் தின்பதற்காக இந்த மாநிலத்திலே அவதரித்தனப்பா சுடுகாடு போகணும் சுட்டபினங்களை திங்கணும் திங்க வேண்டும் என்று நான் சுடலையாக அவதரித்தேன் உங்களுக்கு தெரியாதா தெரியாதாப்பா எப்பா என்ன சுட்ட பிணம் தின்பதற்காக சுடலையாக அவதரித்தேன் அதனால குத்தம் இல்ல ஆனா மாண்ட பிணம் தின்னமவ மாணிக்க கைலைக்கு ஆகவே ஆகாது இந்த மாணிக்க கைலாசவாசலுக்கு ஆகாதப்பா ஐயா என்ன அருமகனாகிய மாயாண்டி கையில விட்டு போமகனே போமகனே எப்பா என்ன நான் அப்பாவா அயக்கலாமா அரும மகம் போகலாமா குடலையாண்டவன் போகலாமா தாயம் மறக்கலாமா நான் தனி வழியா போகலாமா சுடல போகலாமா எப்பா என்ன என் மகனே ஏ மாயாண்டி சுடல அடே ஏடா ஐயா கேளையா போ இன்னைக்கு நாளை அப்பான்னு நினைக்கம்மா ஆவுச பெத்தவான்னு நினைக்க மாட்டு பெத்தவான்னு எங்களை பிச்சு பிச்சு தின்னு எம்மக கைலாசத்தில் இருந்தையா கைலாச மாமலை கட்ட மண்ணா ஆக்கிரு ஆதி வெள்ளி கைலாசத்தை நீ அடியோட ஆடிச்சிரு
மகன என்றுதான் சொல்லும் போது அப்பா அப்பா கேளுங்கப்பா கையில விட்டு போனுமானா அரும மகமாயாண்டி எனக்கு இது நேரம் கைலாச மாமலையில் வீட்டுக்கால எனக்கு வேணும் என்ன விட்டு உனக்கு வேணும் மண் குலைத்து பீடம் பாட்டு எட்டாத பீடம் பாட்டு யானி உண்டு மாலை சாத்தி கும்பம் கொண்டு ஏத்தனுமே ஐயா ஏத்தனும் எனக்கு குட்டி மாலை சாத்தனுமே மகமாயாண்டிய அவன் நாட்டிலையும் நல்ல நாடு அப்படி சிறப்பான வேளையில் கை கொண்ட ஐயனார் துணை புரிந்தவர்கள் சிவன் அணைந்த பெருமாளுடைய கோமரத்தார் வெள்ளத்துறை என்பவர்கள் சிந்தாமணிமா நகரை சார்ந்தவர்கள் அவருடைய கருத்தினால் அன்பளிப்பளித்துள்ளார்கள் கையால போலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் உங்களோட வாசல் எல்லாம் கை கொண்டார் ஐயனால சிவனடைந்த பெருமாளால செய்யும் தொழில் வாங்கும் ஐயா ஐயா வாங்கும் ஐயா குடும்ப செழித்தேகி வாழும் ஐயா சிறப்பான வேளையில் மலையடி குறிச்சிமா நகரை சார்ந்த மலையடி குறிச்சி முத்துப்பாண்டி என்பவர்கள் முத்துப்பாண்டி அழகாகிய சீமாங்கள் வைரவருடைய கோமரங்கள் வைரவசாமி கோமரம் வீரத்திரகாளி மாயாண்டி சுடல வைரவன் கோமரங்கள் வைரவசாமி கோமரம் அவரு கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொடுத்ததால அவர்களோட குடும்பம் எல்லாம் கூடாது கிருவையால வைரவன் அருளால அருளா எனக்கு வளர்ந்து அங்கி நிலையம் பாட்டு எட்டாத பீடம் பாட்டு ஏணி கொண்டு மாலை சாத்தி கும்பம் கொண்டு ஏத்துதார அதுக்கு குட்டி மாலை சாத்துதார சாத்தி எல்லோ மகமாயாண்டிய அழைக்கணுமே உள்ளோட முரசோட வீட்டு கலங்க காண ஆட்டு மேலும் சம்மதி ராமர் வானவில்லாய் அச்சுத வந்தல்ல ராமர் வானவில்லாய் ஒம்பு அது நமக்கு ஒம்பு அது மணியாய்
ஆதிசன வடமாய் நந்திய கொடமாய் நாரதன உடுக்காய் கணநாதன் தாளம் போர் நந்தீசன் கட்டடிக்க சுப்பிரமணிய வளம்பாட மாயவேங்கதபாட மாயவம்பாடும் போல் மாயாண்டி ஆடுதான் அப்பமே கேட்க ஆதித்தம் உதிக்கு முன்னால் அரண உதயம்பால் சிவம்பான பொங்கலிட்டு செங்கிடாய பலிகேக்க ஆட்டு மீனும் ஜம்மது ஆதித்தன் உதிக்கு முன் சிவம்பான பொங்கலிட்டு ஒரு செங்கீடாய பலிகோடு அன்னைக்கு நாளையில மத்தியானம் மதியம் போல் மாயாண்டி கேக்கா நரபலி கேக்கா மத்தியானம் மதியம் போல மாயாண்டி நரபலி கேக்கா நரபலி காக்கா யார போட நரபலி யார கொடுக்க ஆடல் வதங்களை தூக்கி போடுங்க வீசுங்க தீர்க்க ஐயா என்ன பலி கொடுத்தாலும் நரபலி கொடுக்க முடியாதுடா அந்த பலியை கேளாத சுடல பலி கேளாதப்பா மானிடம் பச்சரத்தை உனக்கு தாரம்பா தெய்வ கனியான வரவழைத்து கத்தி எடுப்பா கையை விட்டுட்டோம் ஐயா என்ன தேய்ச்சி தலைமுழுகி ஈரமாத்து தன்களைந்து முன்கையில கயிறு போட்டு முலம் கைய வெட்டுதான் வெட்டுங்க கத்தி எடுங்க முலம் கைய வெட்டி மாயாண்டிக்கு பச்சை ரத்தம் கொடுக்கான் இடது கையை விட்டுதான் சுடலை ஆண்டவன் சொட்டு ரத்தத்தை மும்மூர்த்திக்கு எரியுதான் இரண்டாவது சொட்டு ரத்தம் நெத்தியில பொட்டு போட்டான் மூணாவது சொட்டு ரத்தம் 21 சொட்டு ரத்தம் தலவால இலையில வாங்கினான் பழத்தோட ரத்தத்தோட மானிடம் பச்சை ரத்தத்தை வாவி உருட்டி யாப்பம் போடுதான் ஐயா மத்தியானம் அதிகம் போல கைய வெட்டி ரத்தம் கொடுத்தாச்சு வயண்டினாக்கா அவை ஆமசாம வேலையில இலகொழுங்கா சாமம் போல எனக்கு எதிரால ஒரு ஓட்ட அரிசி பொங்கி ஒரு வடப்பா தட்டணுமே முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சுரிச்சு படைக்கணுமே பொட்டக்கோழி கறி சமைத்து பணப்பு மேல விளம்பணுமே செங்கிடாய கறி சமைத்து தான கொஞ்சம் விளம்பணுமே மரக்கறிய கறி சமைத்து அழகாக விளம்பணுமே பாலோடு மாறுவாட நெய்யோடு அப்பளமோ அப்பளத்தை சுட்டல்லவோ படப்பு மேல பறத்தணுமே நான் பேயாண்டி மாயாண்டி யாமசாம வேலையிடா ஒரு படப்பா பார்க்கணுமே ஒரு படப்பா அட ஒன்னாயப்பா மாயாண்டிக்கு ஏமாசாம வேலையில ஒரு வாட்ட அரிசி வை ஒரு வடப்பா தட்டுதான் முட்டையும் முருங்கைக்காய் கண்ணி கோழி முட்டை இன்று இடமதி 61 கோழி முட்டு 50 முருங்கைக்காய் அவிச்சு உரிச்சு படைக்க பொட்ட கோழி கறி சமைத்து படப்பு மேல விளம்புதான் செங்கிடாய கறி சமைத்து
தான கொஞ்சம் விளம்புதா மரக்கரிய கரிசமை அழகாக பாலோடு மாறும் நெய்யோடு அப்பளம் அப்பளத்தை சுட்டலாம் படப்பு மேல பறத்துதான் பேயாண்டி மாயா ஒரு வாடப்ப பார்த்தா அவன் உன்னாயப்பம் போடுதான் மட்டும் இல்லாய் யம சம வேலை இந்தனுக்கு எதிரா ஏழு பரணும் போட்டு சூழாடு ஒரு வரன் சூளை பண்ணி ஒரு வரன் பாலாடு ஒரு வரன் பாலு பண்ணி ஒரு வரன் கருங்கிடா ஒரு வரன் கரும் பண்ணி ஒரு வரன் ஆறு பரனிலை ஆறு வித பணிபாட்டு ஏழாவது பரனுக்கு பிரத்தமவ மாயாண்டிக்கு ஏழாவது பரணது அவன் இருமக்கிடா கேக்கா படம் சொல்லிட்டாங்க